போகுது. ஆமா கௌரி, வாங்கப்பு. நீங்க நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? 20 பவுன் போட்டாத்தான் கூட வாழ்க்கை நடத்துன்னு பிடிவாதமா இருந்த என்னைய இன்னைக்கு 25 பவுன் சொந்தமா சம்பாரிச்சு போட வச்சது யாரு? அவர் தானே. ஆனா அன்னைக்கு நாய்க்கு மனத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் நினைச்சப்ப என் புத்தியில உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லி இவ கூட வாழ வச்சது யாரு? போகுது தானே. அவருக்கு எனக்கு நான் வராம வேற யாரு வருது? இதெல்லாம் என் தம்பி பெருமாள் தான் பண்ணிருப்பான்னு. அவர் கிழிச்சுக்கள் தெரியாத உங்களுக்கு? அட பாவம், அந்த ஊமப்புல ஒத்தியில இருந்திருக்கு, அதை போய் கெடுக்க போயிருக்காங்க. கெடுக்கட்டவைய அன்னைக்கு மாத்திரம் பூபதி இல்லைன்னா நம்ம குடும்ப மரியாதை அந்த சிந்தனை ஆகி போயிருக்கும். இவ்வளவு நல்லதையும் முன்னிட்டு மனசுக்குள்ள வச்சு காப்பாத்திருக்காரு அந்த மகாராஜன். அவர் கல்யாணத்துக்கு போய் ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்டுக்கிட்டு. இதெல்லாம் தெரியாம நான் கூட அவரை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்காருன்னா, என் கூட பிறந்த அண்ணன் தங்கராசு இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் பண்ணிருப்பாருங்கிறது சத்தியம் தாமா. சின்னமா பூச்சி வந்து சாப்பிட்டாங்க. பிரியா, பிரியா, என்னமா? பிரியா, இங்க பாருமா. பிரியா, பிரியா. ஐயா, கொஞ்சம் நேரம் போட்டியா? என்னத்தையா பாக்குற? போயா. முகூர்த்தத்துக்கு நாடியாச்சு, மாப்பிள்ளை ஐக்கனாங்க. சீக்கிரம் ஐயா, மாப்பிள்ளை எங்கேயும் காணையா, எல்லா இடத்தையும் தேடி பார்த்தையா. எங்கடா போனா அவன்? பார்த்து போயா. கோயில காணாம போன நகையெல்லாம் இந்த ஊமையை தான் தெரிஞ்சிருக்கான். பார்த்து போயா. தவசி, எங்க உன் பையன்? எனக்கு தெரியாது. மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. என்ன கொலைகாரனாக்காத. சொல்லு. அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். இல்லைங்க, வர்ற வழியில பூபதி ஐயா அந்த பொண்ணை கார்ல கூட்டிட்டு போறத பார்த்தேங்க. அங்க பொண்ணை கூட்டிட்டு ஓட சொல்லிட்டு இங்க புருஷனும் பொண்டாட்டி நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களோ? என்னடா புலி பதுங்குதுன்னு பார்த்தேன், பாஞ்சிட்டியே. நீ 8 அடி பாஞ்ச, நான் 16 அடி பாய. நான் உன்னை அடிக்கிற அடியில உன் மாவன் எங்க இருந்தாலும் வந்துடும். என்னடா ஊமையனை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டியா? இவன் பேசுவான். சொல்றா.
கோயில் அங்க காணாம போன அன்னைக்கு சாயங்காலம் தங்கராசு தனியா ஆத்தங்கரில் உட்காந்துருந்தேன். சங்கரபாண்டி எங்களை கூட்டிட்டு அவங்க கிட்ட போனார். ஐயா நகைய நான் திருடல ஐயா. ஆனா ஊர்ல எல்லாரும் நான் தான் திருடினேன்னு சொல்றாங்க. நீங்களாவது என்ன நம்புங்க ஐயா. நான் உன்னை நம்புறேன் தங்கராசு. அது போறையா? ஏன்னா அந்த நகை திருடினதே நான் தானே. என்னையா சொல்றீங்க? ஆமா தங்கராசு, தவசுக்கு முன்னாடி தலை குடிய கூடாதுன்னு அன்னைக்கு அவசரப்பட்ட சட்டம் மாத்திக்கிட்டேன். நிச்சயம் பண்ண மாதிரி என் பொண்ணுக்கு ஒழுங்கும் கல்யாணம் நினைச்சினான். இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அதான் யோசிச்சேன். அம்மனே ஒரு நல்ல ஐடியா கொடுத்தா. நகையை நான் திருடிக்கிட்டு பழைய உன் மேல போட்டேன். ஆத்தா நகையை வச்சிருக்கேன். அந்த ஆத்தா ஒண்ணு சும்மா விட மாட்டாயா. நான் போய் கவனிச்சா கிட்ட சொல்றேன். உன்னை விட்டாதானடா இவனை தண்ணியில போட்டு அதை தூக்க தங்க போடுறா. ஊரை பொறுத்த வரைக்கும் தங்கராசு அவமானம் தங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஐயா நீ நகை எடுத்துட்டு ஓடு. நான் சொல்லும் போது போலீஸை சரணடைஞ்சிரு. அது வரைக்கும் ஊமை நான் அடி. புரியுதா? சரிங்க போ.